பேதுரு அவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, நானும் ஜலத்தின் மேல நடந்து உங்ககிட்ட வரணுமப்பா. ப்ராக்டிக்கலா சயின்டிஃபிக்கா இது பண்ண முடியாத காரியம். அதே போல நம்ம ஒரு ஜாப் மேலே ஆசைப்பட்டிருப்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த ஜாப்பு வேணும் ஆண்டவரே, இந்த வேலை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆனால் அதில் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அன்பு பொருந்திய தேவன், நம்ம மேல் உள்ள அன்பில் அவர் என்ன சொல்வார்? அது பேர்ட்டு என்ன சொல்றாரு? வா, நீ அப்ளை பண்ணுப்பா. இப்போ நம்ம என்ன கேட்டோம்? முடிவு எப்படி எடுக்கிறோம்? தேவ சித்தத்தின்படி, தேவ அனுமதியின்படி எடுக்கிறோம். துவக்கம் ரொம்ப அற்புதமா இருக்கும். பேதுரு தண்ணீர்ல நடக்கிற ஆரம்பம் பயங்கரமா இருக்கு. நான் யூபிஎஸ் அப்ளை பண்ணிட்டேன், கலெக்டர் ஆக போறேன், பிரிமினரி முடிச்சிட்டேன், மெயின் முடிச்சிட்டேன். ஆனா இன்டர்வியூல ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன். இதே போலதான் வேலையில் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ முடிச்சேன், செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டேன், ஃபைனல் ரவுண்ட்ல ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன். என்ன காரணம்? நான் மூழ்கி கொண்டே இருக்கிறேனே. நீங்க யோசிச்சு பாருங்க. பேதுரு தண்ணீரில் நடக்க ஆரம்பித்த பொழுது அந்த படகில் இருந்த மற்றவர் என்ன சொல்லிப்பாங்க? பேதுரு ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. பேதுருவே, நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எங்களால முடியலையே, நாங்க வாய்ப்பை நழுவ விட்டுட்டோமே. ஆனா நம்ம மூழ்கும் போது அவங்க எப்படி ஏளனம் பண்ணுவாங்க? நாம தோல்வி அடையும் பொழுது, வாழ்க்கையிலையோ பரீட்சையிலையோ அல்லது வேலை வாய்ப்பிலையோ நம் தோல்வி அடையும் போது எத்தனை பேர் ஏளனம் பண்ணுவாங்க. ஆனா என்ன, நாம இந்த முடிவு எப்படி எடுத்துருக்கோம்? தேவ சித்தத்தின்படி எடுத்த முடிவு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த தோல்விக்கு காரணம் நாம தாங்க, தேவன் இல்லை. ஏன்னா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், முடிவு பரிந்தும் நடத்த வல்லமை உள்ளவர்.